Good morning, Bisingla. Very good morning. Hello. Good morning, warriors. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது அத்தியாயம், ஒரு புது சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் கேசியஸ் ஸ்டேட். ரைட்டா? கம்ப்ளீட்டாக கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். சரியா? கேஸ்னால் என்ன, கேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கேசியஸ் ஸ்டேட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ பார்க்கலாமா? ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் தேட்? பார்க்கலாமா? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஸோ இந்த வருஷம் வேதாந்துவில் 1 இல்லை 2 இல்லை 100 இல்லை 200 இல்லை 500 600 இல்லை 1000 பேருக்கு மேலே we have produced doctors. சரியா? we have produced more than 1000+ doctors. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்து மட்டுமே இவ்வளோ டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன். ஸோ அதை நம்ம இந்த தடவை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்ரத்தக் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் 10 வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க்கில் 10 வாங்கியிருக்காங்க, விச் இஸ் த பெஸ்ட் திங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சாலிட் ப்ரிப்பரேஷன் பண்ணனால ஜெஇ அட்வான்ஸில் ஆல் இண்டியா ரேங்க் 18 அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ரேங்க்ஸ் எல்லாம் we have got it. அதுக்கப்புறம் ஜெஇ மெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2026 2600 பேர் வந்து அட்வான்ஸ்க்கு எலிஜிபிளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் 10 சிபிஎஸ்சி, கிளாஸ் 12 சிபிஎஸ்சி, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, அதாவது நம்மளோட டிஎன் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த வருஷத்தில் சூப்பராக மாசாக நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் வேதாந்து டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செம்மையாக இந்த வருஷம் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ரிசல்ட்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் ஆஃப் வேதாந்து. ஸோ வேறு லெவலில் இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த வருஷம் ரிசல்ட்டு இருந்துச்சு நம்மளோட. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட பேர் இதெல்லாம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நானும் இங்கே அவுட்புட் பார்த்துட்ருக்கேன். பிளர்ராலாம் இல்லைப்பா, கிளியராக தான் இருக்குது. ஐ எம் ஆல்சோ சீயிங் அவுட்புட். நான் இங்கே நானும் இங்கே அவுட்புட் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிளர்ரெல்லாம் இல்லை, கிளியராக தான் இருக்குது. சரியா? நானும் இங்கே அவுட்புட் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஆல்சோ சீயிங் த அவுட்புட். ஸோ எனக்கும் வீடியோ தெரியுது, நானும் வீடியோ அவுட்புட் பார்த்துட்டு தான் இருக்கேன். கிளியராக தான் இருக்குது. ஸோ செக் யுவர் இன்டர்நெட் ப்ளீஸ். ஓகே, உங்களோட இன்டர்நெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா gaseous state. we are going to see what is gaseous stateனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? gaseous stateனா என்ன அப்படின்னு. ஸோ வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் gaseous stateப்பா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா gaseous stateனா என்ன அப்படிங்கிறத பற்றி? gaseous state பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் gaseous state? வாயு நிலைமை அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கேஸை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்குறேன். கேஸுக்கும் வேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர்? இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதே அந்த ஒரு கொஷினில் தான். கேஸுக்கும் வேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முதல் கொஷின். கேஸ்னால் என்ன, வேப்பர்னால் என்ன, அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். கேஸ்னால் என்ன, வேப்பர்னால் என்ன? கேஸுக்கும் வேப்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன? எனி ஐடியா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர்? கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன? ஏதாவது ஒரு க்ளூ, ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே இருக்கா? கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன? எஸ், கேஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களை சுற்றி இருக்கா, என்னை சுற்றி இருக்கா, நம்ம எல்லாரை சுற்றியும் இப்போ இருக்கிறது கேஸ். நம்ம எல்லாரையுமே சுற்றி இருக்கக்கூடியது என்னது, கேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? அதே இது வேப்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, யாரை நம்ம வேப்பர்னு சொல்லுவோன்னா, we will be calling a substance which converts from one state to another state. அதாவது சாலிட் இருக்குது, சூடம், கேம்ஃபர். இந்த கேம்ஃபர் என்ன பண்ண போகுது, சூடம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளுக்கு சாலிடில் இருந்து அது என்ன பண்ணுது, டியூ டு த டெம்பரேச்சர் சேஞ்ச். டெம்பரேச்சர் சேஞ்ச் மூலமாக சாலிடில் இருந்து டைரெக்டாக வேப்பராக மாறுது. அதே மாதிரி வாட்டரை நம்ம கொதிக்க வைக்கிறப்ப வாட்டர்
கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ். ஸோ அந்த கேஸுக்கு பேர் வேப்பர். அதாவது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸு டெம்பரேச்சரோ அல்லது ஹீட்டோ நம்ம கொடுத்து அதில் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, வரக்கூடிய கேஸை நம்ம வேப்பர்னு சொல்ல போகிறோம், ஆவி அப்படின்னு சொல்ல போகிறோம். தமிழில் ஆவி, அது இது இங்கிலீஷில் வேப்பர். கேஸ்னு என்னது, வாயு. நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே என்னது, வாயுக்கள் தான். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே என்னது அப்படின்னா ஆல்வேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் வாயுக்கள். வாயுக்கள்னு என்னது, கேஸ். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே எப்பயுமே என்னது, கேஸ் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். சரியா, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னது, கேஸ். சரியா, ரைட். ஸோ கேஸ்னால் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கேசியஸ் ஸ்டேட் சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லாஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சாப்டரில், we are going to study about law, பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா, கே-லூகாஸ் லா, ஐடியல் கேஸ் பற்றி என்ன, ரியல் கேஸ்னால் என்ன, இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். இந்த சாப்டர் நம்ம ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சாப்டர் நீங்கள் படித்தா தான் உங்களால் 7th சாப்டரை ஈஸியாக படிக்க முடியும். ஸோ இந்த 6th சாப்டர் தான் 7th சாப்டரோட பேசிக்கு. வித்தவுட் கேசியஸ் ஸ்டேட்டை நம்மளால் 7th சாப்டரை படிக்க முடியும். ஸோ கேசியஸ் ஸ்டேட் படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், 7th சாப்டரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கேசியஸ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தெர்மோடைனமிக்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்டர், பட் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்க போகுது. சரியா, இப்போ ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ நம்ம கேசியஸ் ஸ்டேட்டில் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர். கேஸ்னால் என்ன, வேப்பர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பாட்டிலில் சும்மா எம்டி ஸ்பேஸ், இது கேஸ். இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அது வந்து ஒரு மேட்டரோட ஸ்டேட், ஒரு பொருளினுடைய நிலை அப்படின்னு சொல்ல போகிறோம். சாலிட், லிக்விட், கேஸ், இதெல்லாம் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதே இது வேப்பருங்கிறது என்ன அப்படின்னா, இட் கோ எக்ஸிஸ்ட் வித் சாலிட் ஆர் லிக்விட். ரைட்டா, ஒரு சாலிட்லேருந்து வரதோ அல்லது ஒரு லிக்விட்லேருந்து வரதோ என்ன சொல்ல போகிறோம் நம்ம, இட் இஸ் கால் வேப்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா, சாலிட்லேருந்து வரதோ அல்லது லிக்விட்லேருந்து வரதோ வேப்பர்னு சொல்ல போகிறோம். ரைட். ஸோ கேஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஆளை பற்றி படித்தே ஆகணும் கண்டிப்பாக. தட் இஸ் ப்ரெஷர். ப்ரெஷர்னால் என்ன, யார் ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை பற்றி நம்ம என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷர்னால் என்ன, இந்த ப்ரெஷரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எதுக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ வி வில் லேர்ன் அபவுட் தட். ரைட்டா, ப்ரெஷர்னால் என்ன அப்படிங்கிறது. ஓகே, பார்த்துடலாமா ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ப்ரெஷர்? ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் force divided by the area to which the force is applied. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, let us take it. ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் கையை வச்சு அழுத்தம் கொடுக்குறேன். ரைட்டா, ஐ எம் ஜஸ்ட் ப்ரெஷர் அப்ளைங் த ப்ரெஷர். எங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன், கரெக்டாக இந்த பாக்ஸில் ப்ரெஷர் கொடுக்குறேன். அதுலேயே ஒரு பர்டிகுலர் ஏரியா, நாட் ஆல் த பிளேசஸ். இந்த பாக்ஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கொடுக்குறேன்ல, அப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ப்ரெஷர், அழுத்தம் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை டிவைடட் பை எந்த ஏரியாவில் நான் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா தான் என்னது, ப்ரெஷர் அர்த்தம். சரியா, அதாவது டிஃபைன்ட் as the force divided by the area to which the force is applied. ரைட்டா, ஒரு இடத்துல நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா அந்த ஃபோர்ஸை டிவைடட் பை ஏரியா அப்படிங்கிறது தான் என்னது, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ரெஷர். இப்போ இந்த ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ரையா, இந்த ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அந்த யூனிட்ஸை பற்றி என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, ப்ரெஷருக்கு நிறைய யூனிட் இருக்குது. என்னென்ன யூனிட்லாம் இருக்குது? பாஸ்கல், PA. 1 Pascal is equal to 1 Newton meter squared. 1 meter
ஸ்கொயர் ரைட்டா 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் 1 நியூட்டன் மீட்டர் போட்டு ஸ்கொயர் பண்ணணும் கீழே டிவிஷன். அதே அட்மாஸ்பியர் ஏடிஎம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரெஷரை இந்த சாப்டர்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செய்கிறப்ப தே வில் பி கிவிங் த ப்ரெஷர் இன் சம் ஆஃப் த யூனிட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்கலோட யூனிட் என்னது 1 பாஸ்கல். அட்மாஸ்பியர் ஏடிஎம் அப்படின்ற சிம்பிள் எழுதப்படும் 1 ஏடிஎம் ஈக்குவல் டு எவ்வளோ பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 101.325 என்னன்னா 101.325 பாஸ்கல். 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் -2 அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் தி ப்ரெஷரோட யூனிட். ப்ரெஷர் என்னென்ன மாதிரியான யூனிட்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ரைட்டா யூ வில் பி யூஸிங் இட் இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். நிறைய ப்ராப்ளம்ஸில் இதையும் நம்ம யூஸ் பண்ணோம். mm of Hg ரைட்டா மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி 1 mm of Hg ஈக்குவல் டு 133.322 பாஸ்கல் ரைட்டா 133.322 பாஸ்கல் அப்படின்னு. அடுத்து பாரில் யூஸ் பண்ணுவாங்க ரைட்டா 1 பார் 2 பார். நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னது யூஸ்வலாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா 1 பார் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. வில் பி காலிங் இட் அஸ் 1 பார் ப்ரெஷர். வி ஆர் ஏன்னா 1 பார் ப்ரெஷர் நம்மளை சுற்றி என்ன இருக்குது 1 பார் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து டார். ஸோ டார்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் கண்டுபிடிச்சனால அதுக்கு நம்ம யூனிட் என்னது டார்னு கொடுத்துருவோம் 1 டார். அப்போ 1 பார் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல். 1 டார் ஈக்குவல் டு 133.322 பாஸ்கல் ரைட்டா. ஒரு டாரும் 1 mm of Hgயும் ஈக்குவல் தான். 1 mm of Hg 1 tar is equal to 133.322 pascal 133.322 pascal. ரெண்டுமே என்னது கிட்டத்தட்ட ஒன்று தான். கிட்டத்தட்ட இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் ரைட்டா PSI. PSI அப்படின்னு சொல்லுவாங்க 1 PSI. 1 PSI ஈக்குவல் டு 6894.76 பாஸ்கல். 6894.76 பாஸ்கல். கேப்டன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? இதெல்லாம் அவ்வளோவா கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் நீட் ஜேஇ படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சாகணும். பிகாஸ் நீட் ஜேஇலனா கொஷின் கஷ்டமாக கேட்குறதுனா யூஸ்வலாக பாரில் தான் கொடுப்பாங்க ரைட்டா. ஏடிஎம் அல்லது பாரில் கொடுப்பாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு இந்த பிஎஸ்ஐயோ அல்லது டார்லேயோ கொடுத்தாங்கன்னா அதுவும் ஆன்சரும் நம்ம டார்லேயே கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. டார்லேருந்து நம்மளுக்கு வந்து பாரில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டார்லேருந்து ஏடிஎம்மில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டார்லேருந்து பாஸ்கல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா தான் இந்த கன்வர்ஷன் வேல்யூ தெரியணும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஜஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஆன்சர்லாம் வந்துடும். ஸோ ஈஸியாக போதும், படிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாக நம்ம பயப்படுற அளவுக்கு அதில் அவ்வளோ தூரத்துக்கு என்னது ஒன்றும் கிடையாது நீங்கள் பயப்படுற அளவு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் மூவிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸைட்டட் அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் the first law of this chapter. It is Boyle's law. Boyle என்ன சொல்கிறாரு, Boyle's law என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. டிஃபைன் Boyle's law. Boyle's lawனா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? Boyle's law என்ன? Boyle's law பார்த்துடலாமா? பாயில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. பாயில் என்ன சொல்கிறாரு இதை பற்றி பார்த்துடலாம். Boyle's law. ஒரே நிமிஷம்.
ஓகே ரைட். ஸோ நம்ம இப்போ அடுத்து பாயில்ஸ்லாம் பார்த்துடலாம். பாயில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, வாட் டஸ் பாயில் சே? சரியா? ரெடி. இந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், வேறு ஒன்றும் இங்கே தான் இருக்கேன். நான் எங்கேயும் போகல, ஐ எம் ஹியர் ஒன்லி. இங்கே தான் இருக்கேன். பாயில்ஸ்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருக்கோம், கரெக்டாக இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு பாயில்ஸ்லாம் 10th ஸ்டாண்டர்டில் படித்ததுலாம்? ஸோ நீங்கள் 10th என்ன பண்ணியிருப்பீங்க? பாயில்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. பட் 11th என்ன படிக்க போகிறோம் நம்ம? அப்படி 11th என்ன சார் வித்தியாசமாக படிக்க போகிறோம்? அப்படி 11th என்ன கேப்டன் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன நம்ம பார்த்துடலாமா? டெம்பரேச்சர் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஏன்னா பாயில்ஸ்லாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டில் வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா ஃபிக்ஸடு மாஸ் இருக்கணும். ரைட்டா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு வித் ஃபிக்ஸட் மாஸ். குறிப்பிட்ட மாஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். சரியா? மாஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். இப்போது பாயில் எப்படி கண்டுபிடிச்சாரு? பாயில் என்ன சொல்கிறாரு? எப்படி இந்த எக்ஸாம்பிளில் கண்டுபிடிச்சாரு? இந்த சம் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனா? அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த சாப்டர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, பொறுமையாக என்ன பண்ண ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் நம்ம படிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ பாயில்ஸ்லால் ஃபஸ்ட்டு அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூ ஷேப் டியூபு எடுத்திருக்காங்க. ரைட்டா? யூ ஷேப் டியூபு ஒரு ரெண்டு லாங்கராகவும் ஒரு ரெண்டு ஷார்ட்டராகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கேஸ் இருக்கும்லப்பா, ஆல்வேஸ் தேர் வில் பி சம் கேஸ். கரெக்டு தானே? எப்பயுமே ஒரு எம்டி ஸ்பேஸ்னால் ஆல்வேஸ் ஆக்குபைட் பை சம் கேஸஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில கேஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலாக அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சோண்டு மெர்க்குரி ஊற்றுறாரு. அவர் மெர்க்குரி ஊற்றுனப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த மெர்க்குரி லெவல் இப்படி ஈக்குவலாக போய் நிற்கிது. ரைட்டா? அந்த மெர்க்குரி லெவல் என்ன ஆகுது, இப்படி ஈக்குவலாக போய் நிற்கிது. அந்த மெர்க்குரி லெவல் என்ன பண்ணுது, ஈக்குவலாக போய் நிற்கிது. ரைட்டா? மெர்க்குரி வந்து என்ன பண்ணுது, இப்படி போய் ஈக்குவலாக நிற்கிது. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நம்மளோட கேஸ் இருக்குல்ல, இந்த பக்கமும் என்ன அப்படின்னா நம்ம வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸை அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் இந்த மெர்க்குரியை அழுத்துறாங்க. அப்போ இந்த ரெண்டு ப்ரெஷரும் ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இது P1 இது P2ன்னு வச்சுக்கணுன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மெர்க்குரியோட லெவல் ஈக்குவலாக சேமாக ஒரே இடத்துல இருக்குது. மெர்க்குரியோட லெவல் என்ன பண்ணுது, ஒரே மாதிரி இருக்குது. மெர்க்குரியோட லெவலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது. சரியா? மெர்க்குரி ஈக்குவல் லெவலில். அடுத்து என்ன பண்ணுறேன், நான் இன்னும் கொஞ்சம் மெர்க்குரியை நான் ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் நான் மெர்க்குரி ஊற்றுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, திஸ் மெர்க்குரி இஸ் புஷ்ஷிங் த ஏர். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. அது எவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்கு, அது எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுது கேப்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விங்கிறது V2 மாறுற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், மெர்க்குரி ஊற்றிருக்கேன். ரைட்டா? இருந்தது ப்ரெஷர் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா இது இருந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா விங்கிறது இருந்துச்சு, விங்கிற வால்யூம். இப்போ அது V/2ன்னு மாறுற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெர்க்குரி ஊற்றிருக்கேன். அப்படி வால்யூம் பாதியாக மாறுறப்ப இந்த மெர்க்குரி காலமோட ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்களப்பா. இப்போ என்ன பண்ணுது, இது நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மாறிடுது. அப்போ இந்த இடத்துக்கும் இங்கே மேலே இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹைட் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த பாட்டமுக்கும் இதோட டாப்புக்கும். ரைட்டா? இது இங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கும் இதுக்குரிய இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 760 mm. அது எவ்வளோ மாறி இருக்குது, 760 mm மாறி இருக்கு. ஸோ அப்போ இதுதான் mm of Hg. நம்ம படித்தோம்ல யூனிட்ஸ்லாம், ப்ரெஷரோட யூனிட்டில் 760 mm of Hgன்னு படித்தோம்ல, அது இதுதான் என்னது, அந்த 760 mm of Hg அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? 760 mm of Hg அப்படின்னு. ஸோ அப்போ V/2 760 mm. அப்போ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது, உள்ளே ட்ராப் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுது, இதை வால்யூமை V/2ன்னு மாற்றுது. வால்யூம் என்னது, வின்னு இருந்தது, இப்போ V/2 இருந்ததை விட இப்போ என்ன பண்ணுது, பாதியாக மாறுது. சரியா? ஓகே. ஆமாம், இட் இஸ் அ கிளாஸ் யூ ஷேப் டியூப். ரைட்டா? கிளாஸ் டியூப். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்க. எது வரைக்கும், வால்யூம் V/3 மாறுற வரைக்கும். வால்யூம் என்னது, V/3 மாறுற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் மெர்க்குரியாக ஆட் பண்ணுறாங்க. அப்போ
இந்த மாதிரி மெர்க்குரி V/3 ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி வால்யூமை V/3 ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது. 760 mm அப்படியே இன்ட்டு 2 மாறுது. அப்போ இன்னும் நம்ம வால்யூமை V/4 மாத்திரம் அப்போ ட்ரிபிளாக மாறும். அப்போ இந்த மாதிரி நம்ம வால்யூமை நம்ம குறைக்க 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 இந்த ஏர் ப்ரெஷர், இது நார்மல் ஏர் ப்ரெஷர் தான், வேறு யாரும் கிடையாது, நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் மூலமாக இது ஏற்படுது. ரைட்டா? யாரும் உள்ளே வந்து இப்போ ஒரு கம்ப்ரெஸ் பண்ணலை, வெளியே நான் ஒரு பம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணலை, அந்த மாதிரிலாம் பண்ணணும். சிம்பிளாக இப்படியே பண்ணிகிட்ருக்கு. ரைட்டாக? சிம்பிளாக இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அப்போ இது பாயில்ஸில் அப்படி என்ன அப்படின்னா when the pressure increases வால்யூம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா. இங்கே ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமாக மெட்டல், அதிகமான மெர்க்குரி ஊற்ற 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 என்னோடய வால்யூம் என்ன பண்ணுது, குறையுது. அப்போ பாயில்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா P is directly proportional to டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரைட்டா? டைரக்ட்லி இல்லை, இன்வெர்ஸ். ஏன்னா ப்ரெஷர் கூட கூட வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல, ப்ரெஷர் கூட கூட வால்யூம் குறையுது, இங்கே இன்னும் ரொம்ப குறையுது. ப்ரெஷர் கூட கூட வால்யூம் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், P is equal to K into 1/V எழுதலாம். அப்போ PV is equal to K. PV is equal to Kங்கிறது என்னது, பாயில்ஸ் தான். பாயில்ஸில் என்னது, PV is equal to K. இதான் நம்மளோட பாயில்ஸ்லா. பாயில்ஸ்லா இதை தான் சொல்லுது, PV is equal to K அப்படின்னு. புரியுதாப்பா? பாயில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பாயில்ஸில் என்ன சொல்லுது, PV is equal to K. புரிஞ்சுதா? இப்போ இதை வச்சு நம்ம புக்கில் அடுத்தடுத்து கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? ரைட், ஷால் வி டூ இட்? பார்க்கலாமாப்பா? பார்க்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் தேட்? ஸோ அதே மாதிரி ப்ரெஷர் வால்யூம்க்குண்டான கிராஃப் நம்ம புக்கில் ப்ரெஷருக்கு வால்யூமுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? ப்ரெஷர் வால்யூம் கிராஃப். V/T equal to constant. என்னதுடா V/T equal to constant? இப்போ என்ன அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் கிராஃப். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்ன பண்ணும், கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் வால்யூம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ PV கர்வ், ப்ரெஷர் வால்யூம் வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் என்ன பண்ணுது, குறையுது. ப்ரெஷர் குறைய 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 வால்யூம் என்ன பண்ண போகுது, கூட்டிகிட்டே இருக்க போகுது. ரைட்டா? த கர்வ், த கிராஃப் வில் பி லைக் அ கர்வ். சரியா? கிராஃப் வில் பி லைக் அ கர்வ். ஒரு கர்வ் மாதிரி வரப்போகுது. ரைட்டா? ஒரு சின்ன கர்வ் மாதிரி, என்ன அது, ஒரு கர்வ் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரப்போகுது. ப்ரெஷர் ட்ராப் ஆக ட்ராப் ஆக ட்ராப் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இது வந்து ப்ரெஷர் வால்யூம் கர்வ். ப்ரெஷர் வால்யூம் கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ப்ரெஷர் வால்யூம் கர்வ். அப்போ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு P இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆக போகுது, வால்யூம் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப லாவெல்லாம் மறந்து போக தான்ப்பா செய்யும். போக போக உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். ரைட்டா? இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ஸ்டடிங், போக போக தான் உனக்கு ஞாபகம் வரும். நீங்கள் எடுத்த உடனே எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? எடுத்தோடனே யூ கேனாட் ரிமெம்பர் எவ்ரி திங். ஸோ போக போக உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் இதில்? அப்போ PV, P
is equal to K by V அல்லது PV is equal to K. இப்படி எழுதலாமா? We can write like this. Can we write like this? இப்படி எழுதலாமா எழுத முடியாதா? சொல்லுங்க. இந்த மாதிரி எழுத முடியுமா முடியாதா? எழுதாமல் எழுத முடியாதா? சரியா? PV is equal to K எழுதியாச்சு. அப்போ இதெல்லாம் என்னது ஃபார்முலாஸ். எப்படி இருக்கலாம்? இந்த மாதிரி இதுதான் என்னது நம்மளோட மெயின் ஃபார்முலா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா P1 V1 is equal to K. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P1 V1 is equal to K. P2 V2 is equal to K. கேப்டன் P1 V1 என்ன, P2 V2 என்ன? கேஸ் 1. ரைட்டா? ரெண்டு கேஸ் இருக்குன்னா இதில் கேஸ் 1, இது என்ன அப்படின்னா கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் நைட்ரஜன் சொல்கிறாங்க அப்படின்னா இது ஹைட்ரஜன் இது நைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? P1 V1 is equal to P2 V2. அப்போ நல்லா கவனிங்க, ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா கேன்னு இருக்குது. ரைட்டா? ரெண்டு பக்கமும் என்னது கே இருக்குது. சரியா? போத் ஆர் கே. இதுவும் கே இதுவும் கே. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் P1 ப்ளஸ் P1 V1 is equal to P2 V2 எழுதலாமா? அப்போ P1 by P2 is equal to V2 by V1. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலா. ஒரே ஃபார்முலா தான். ரைட்டா? அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வேறு வடிவத்தில் நம்ம எழுதியிருக்கோம். ஒரே ஃபார்முலாவை என்ன பண்ணுறோம், வேறு வடிவத்தில் எழுதி வச்சுருக்கோம். கரெக்டாக? P1 V1 is equal to P2 V2. அதாவது எதுக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்லாம் கொஷின் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல P1 V1 is equal to P2 V2. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது வந்து 5 லிட்டர் 5 பார் ப்ரெஷர். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 10 பார் ப்ரெஷரில் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்படி தான் பண்ணுவாங்க. இது 10 பார் ப்ரெஷர், இது வந்து ஒரு 10 லிட்டர் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பார் ப்ரெஷரில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்கும். இதில் கொஷின் என்ன, இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு கொஷின். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு மீதி இருக்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, 2 கேஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் 2 கேஸ் கொடுத்துருந்தாங்கனாலுமே நம்மளோட வேல்யூ P1 by P2 equal to V2 by V1ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரியாப்பா? கிளியரா? அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? கிளியர் தானேப்பா? இட் இஸ் கிளியர். ஐ எம் ரைட் ஆர் நாட்? கிளியரா? கிளியர் இல்லையா? புரிஞ்சதில்ல? லிக்விட் சப்ஸ்டன்ஸில் ட்ரை பண்ண முடியும். பாயில்ஸ் லா இஸ் ஃபார் கேஸ் ஸ்டேட், கேஸுக்கு தான். சரியா? கேஸுக்கு தான் இந்த லா. இட் ஒபேஸ் கேஸ், நாட் ஃபார் லிக்விட். லிக்விடுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கேஸுக்கு தான் இது பொருந்தும். ஒன்லி ஃபார் கேஸ் இட் இஸ் அப்ளிகபிள். சரியா? ஒன்லி ஃபார் கேஸ் இட் இஸ் அப்ளிகபிள். புரிஞ்சுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் பற்றி படிக்கலாமா? ஏரோப்ளைன் பற்றி படிக்கலாமா? Are you guys ready for studying about aeroplane? So aeroplane மேலே போக என்ன ஆகும்? What happens when the aeroplane goes up? மேலே போக pressure will increase or decrease. If the aeroplane moves up, whether the pressure will drop or increase. Pressure drop ஆக போதா அல்லது pressure increase ஆக போதா? சொல்லுங்க பார்க்கலாம். What happened to the pressure? What gas we use? இப்போ வரைக்கும் நம்ம அது என்ன கேஸ்ன்றதை பற்றி பேசலை. பட் ஜென்ரலாக ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்போ பண்ண கேல்குலேஷன் இது எல்லாத்துக்குமே we are using ஐடியல் கேஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஐடியல் கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்லித்தரேன். சரியா? ரைட். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீசஸ், மேலே போக இன்க்ரீசஸா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when we move up higher and higher, pressure drops. தண்ணிக்குள்ளே போகிறப்ப தான் என்ன அப்படின்னா அழுத்தம் கூட போகுது. when you move down to the earth, எர்த்துக்கு உள்ளே போக கீழே போக உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்.
when you are moving up and up மேலே போக உங்களுக்கு pressure will be dropped ரைட்டா pressure drop தான் ஆக போகுது pressure decreases மேலே போக pressure என்ன ஆகுது decrease ஆகுது pressure is not increasing pressure decreases சரியா ரைட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த pressure decreases பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம புக்கில் இருக்குது டென்சிட்டி சம்மந்தப்பட்ட இருக்குது ரைட்டா டென்சிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் நம்ம புக்கில் இருக்குது பார்த்தீங்களா டென்சிட்டி சம்மந்தப்பட்ட ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது பாயில்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டென்சிட்டி பற்றி வேறு பேசியிருப்பாங்க டென்சிட்டி பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுப்பா வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி density is equal to mass by volume correcta density is equal to mass by volume correcta density equal to mass by volume அப்ப volume எனக்கு தேவைனா v is equal to mass by density ன்னு எழுதிக்கலாமா volume equal to mass by density ன்னு எழுதிக்கலாமா volume equal to mass by density அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா கவனிங்க p v is equal to k ன்னு இங்கிட்ட ஒரு ஃபார்முலா இருந்துச்சுல pv is equal to k pv is equal to k ன்னு இருந்துச்சு ஒரு ஃபார்முலா அப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் இங்கே ஒன்று எழுத போகிறேன் நல்லா கவனிங்க p1 v1 is equal to p2 v2 is equal to k அப்போ p1 into m1 by d1 is equal to p2 எழுதலாமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா ஒரே மாஸ் சரியா அதாவது m வந்து ஈக்குவல் தான் m மாற போகிறதில்ல p2 m divided by d2 is equal to k அப்போ m கேன்சல் ஆகிடுச்சுன்னா p1 by d1 is equal to p2 by d2 is equal to k அப்போ இது எப்படி எழுதலாம் p1 by d2 அப்போ p1 by d1 சரியா அப்போ p1 by d1 is equal to k p2 by d2 is equal to k அல்லது p1 is equal to k d1 p2 is equal to k d2 அப்போ p is directly proportional to d correct p is directly proportional to d pressure is directly proportional to d pressure increase ஆக density என்ன பண்ண போகுது increase ஆக போகுது எங்கேருந்து எப்படி ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தியா எங்கேருந்து எங்கே வந்து எப்படி ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களாப்பா எப்படி சம்மந்தத்தை உருவாக்கியிருக்கோன்னு பார்த்தியா சம்மந்தத்தை எப்படி உருவாக்கியிருக்கோம் பார்த்தீங்களா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமு அப்போ வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி பிவி இஸ் ஈக்குவல் டு கேல இந்த v இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப m கேன்சல் ஆகிடுது அப்போ p1 by d1 ஈக்குவல் டு p2 by d2 ஈக்குவல் டு k அப்போ தனித்தனியாக இந்த k எல்லாமே ஈக்குவல் தானே அப்போ இதுக்கு தனியாக k இதுக்கு தனியாக எழுதுகிறேன் அடுத்து p1 is equal to இந்த d1 இந்த பக்கம் கொண்டு போகிறேன் d2 இந்த பக்கம் கொண்டு போகிறேன் இப்படி வருது அப்போ p is directly proportional to d அப்போ என்ன அர்த்தம் pressure is directly proportional to density pressure is directly proportional to density இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் மெயினாக pressure is inversely proportional to volume pressure is directly proportional to density புரியுதா pressure is directly proportional to டென்சிட்டின்னு ரெண்டு விஷயம் பார்த்து வச்சுருக்கோம் சரியா அப்புறம் பாயில்ஸ்லாம் என்னது இதுதான் பாயில்ஸ்லாம் படி இது வந்து நார்மலாக நம்ம ஒரு எல்லாம் பார்த்தோம் நம்மளோட பார்த்ததுபடி டென்சிட்டி படி நம்ம புக்கில் கொடுத்துருந்தாங்க அதாவது சரியா ஓகே ரைட் சூப்பர் ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சார்ல்ஸ் லா ஸோ சார்ல்ஸ் லா பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க ரைட்டா டுடே ஈவினிங் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த சார்ல்ஸ் லா ஈவினிங் வி வில் பி ஸ்டார்டிங் த சார்ல்ஸ் லா என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்று மாலை கிளாஸில் இன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஒய் தமிழ்நாடு டஸ் நாட் ஹாவ் இட்ஸ் ஓன் ஸ்டேட் இன்ஜினியரிங் எக்ஸாம் நம்மக்கிட்ட இன்ஜினியரிங் எக்ஸாம் இருந்துச்சு 2009 அப்புறம் வி ஹவ் ஸ்டாப்ட் இட் டைரெக்டாக 12th ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் டைரெக்டாக 12th மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் லீவ் தான் என்ன ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம ஈவினிங் கிளாஸ் வச்சிடலாம் ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சரி வை அப்படின்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பேல தனுஷோட படம் என்னது பாத்தி அதில் ஒரு எக்ஸாமுக்கு படிப்பாங்கள்ல அதுதான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்
ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கப்போ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அதனால் நிறைய பேரோட இன்ஜினியரிங் கனவு பாதிக்கப்படுதுன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தூக்கி விட்டாங்க. ரைட்டா? அதான். ஓகே, ரைட். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு? வாட் ஆர் த டவுட்ஸ் டு யூ ஹேவ்? வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ நாள் ஆச்சு நக்ஷத்ரா? நக்ஷத்ரா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே, நான் என்னென்னு கேட்குறேன்ப்பா. நானும் என் சைட்லேருந்து வி ஆல்சோ மேக் த கம்ப்ளைண்ட். சரியா? இந்த மாதிரி உங்களோட வரல அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யார் யாருக்கு வரலையோ அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண சொல்கிறேன் ஆஃபீஸ் சைட்லேருந்து. ஸோ நக்ஷத்ரா வி வில் ட்ரை டு சென்ட் இட் வித்தின் 3 to 4 days. சரியா? புக்கில் மட்டும்தான் படிக்கணும். 11th 12th பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறத படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். How you are saying that only entrance exam can give the quality engineers? For the past 15 to 16 years, from 2009 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட more than 17 years, lot of engineers are coming, lot of companies are developing. Tamil Nadu is number 1. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. மார்க்லாம் அதனால் எதுவும் குறைஞ்சதில்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்ததுன்னா they must have brought back the entrance examination. அது கொண்டு வராமே இருக்காங்க. See, it is not about the quality of, it is about the everyone has the rights to study engineering. ஸோ இப்போ நீட்லாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் இருக்கனால எல்லோரும் படிக்க முடியுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா இப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகும். பட் 12th எலிஜிபிலிட்டியாக இருக்கப்போ எதுக்காக அடுத்த ஒரு எக்ஸாம்? அவ்வளோதான். Which is lacking you to write a JEE exam? Nobody is lacking. Nobody is telling you not to write JEE. If you want, you can write JEE. ஏன் நீங்கள் JEE எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறீங்க? See, தமிழ்நாட்டிலேருந்து JEE ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. See, because we are not having any awareness. நீட்டுக்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ்ஸு JEEக்கு கிடையாது. அதை வேணால் நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று இல்லாதனால நிறைய பேருக்கு JEE அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லை. பிகாஸ் வித்தவுட் என்ட்ரன்ஸ் they can get the engineering seat. அதான் ஒரு விஷயம். சரியா? ஓகே. என்ன டவுட் பழனிவேல்? என்ன டவுட்டு? நீ டவுட்டுன்னு சொல்லி ப்ளீஸ்ன்றதுக்கு போல டவுட்டை போடு. 5 minutes 5 mark சீரீஸ் போட சொல்லலாம்ப்பா. we will tell. ரைட்டா? இன்ஃபார்ம் பண்ணுறோம், போட்டுடலாம். அமர்த்தா நீ படி. என்ன யூ கேன் ஸ்டடி, யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன். ஏன்னா முன்னாடி 12th கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு ஒரு மாதிரி. இப்போல்லாம் அப்படி கிடையாதுல்ல. ஸோ இப்போது லாட் ஆஃப் காம்படிஷன் ஹவ் இன்க்ரீஸ்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டேட் காலேஜஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாலேருந்து நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வராங்க. ஸோ வி ஹாவ் டு டூ இட். சரியா? ஹவு டு ஸ்டடி ஃபார் JEE? நீங்கள் தனியாக நம்மளோட வேதாந்துல இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸோ அல்லது ஆஃப்லைன் சென்டர்லேயோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே. அதுதான் ஒரே ஒரு வழி. அப்படி படிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா JEEக்கு யூ கேனாட் டூ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வில் நாட் டூ இட். ரைட்டா? ஓகே, சரிப்பா. ரைட். ஈவினிங் வி வில் ஹாவ் another one session. சூப்பர் டூப்பர். we will have a good and better session in the evening. செமையாக இருக்க போது இந்த சாப்டர் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஸோ ஈவினிங் நம்ம சூப்பராக பார்க்கலாம். சரியா? டாடா, பாய்.